தமிழக அரசியல் களம் தற்போது தேர்தல் முடிவுகளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதுக்கு முன்னதாகவே தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைமை பொறுப்பில் மிகப்பெரிய அதிரடி மாற்றங்கள் அரங்கேற தொடங்கிவிட்டன. தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை தேர்தல் முடிவுகள் வந்ததும் தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதாக ராகுல் காந்தியிடம் ஏற்கனவே தெரிவித்ததாக ஒரு தகவல் பரவிட்டுருக்குங்க. இந்த ராஜினாமாவுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்றத பற்றி தான் நாம் முதல்ல பிரேக்கிங் செய்தியாக வெளியிட்டிருக்கோம். ஸோ செல்வ பெருந்தகை சுயமாக பதவி விலகுவதாக சொல்லவில்லை. மாறாக ராகுல் காந்தியின் நேரடி உத்தரவின் பேரில் அவரிடமிருந்து ராஜினாமா கடிதம் எழுதி வாங்கப்பட்டுள்ளது என்பதே தற்போதைய ஹாட் நியூஸாக இருந்து வருது. செல்வ பெருந்தகை திமுக தலைமையுடன் காட்டி வரக்கூடிய அதீத நெருக்கமும் அவர் ராகுல் காந்திக்கு முழுமையான உண்மையாக இல்லை என்பதும் தான் டெல்லி தலைமையகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகமாக இருந்துகிட்ருக்குங்க. ஸோ இவங்களுக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தால் தான் நீண்ட நாட்களாக நீங்களாக விலகிறத விட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துடுங்க அப்படின்னு ராகுல் காந்தி கரராக உத்தரவிட்டிருக்காரு. தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அவரே முன்வந்து பதவி விலகுவதாக ஒரு சூழலானது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்குங்க. செல்வ பெருந்தகையினுடைய பதவி பறிபோவது உறுதியாகிவிட்ட நிலையில் அந்த இடத்தை பிடிக்க தமிழக காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் மற்றும் முக்கிய முகங்களுக்கு இடையே கடும் போட்டியானது நிலவிட்டிருக்கு. குறிப்பாக காங்கிரஸ் மேலிடத்தினுடைய ஆசையை பெற 2 விதமான அணிகள் காய் நகர்த்தி வருகின்றன. திமுகவினுடைய செயல்பாடுகள் விமர்சித்தும் கூட்டணியில் காங்கிரசினுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு துடிக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. குறிப்பாக மாணிக்க தாகூர், ஜோதிமணி மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் இந்த வரிசையில் தீவிரமாக முயற்சி செய்து வராங்க. இவங்க கட்சி மாநில தலைமை பொறுப்புக்கு வந்தால் திமுகவுடன் உறவுல ஒருவிதமாக இறுக்கம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுது. மற்றொரு பக்கம் காங்கிரஸ் தலைமையும் திமுக தலைமையும் ஒரே நேர்கோட்டில் கையாளக்கூடிய ராஜதந்திர தலைவர்கள் உள்ளனர். கார்த்தி சிதம்பரம் மற்றும் செல்வகுமார் ஆகியோர் இந்த பதவி மோகத்தில் முன்னிலையில் இருக்கின்றனர். திமுகவுடன் சுமூகமான உறவை பேணுவதன் மூலமே தமிழகத்திலுடைய கட்சியை தக்க வைக்க முடியும் என்பது இவர்களுடைய வாதமாக இருந்து வருது. ஸோ தமிழகத்தினுடைய புதிய தலைவராக திமுகவுடன் மல்லு கட்டக்கூடிய ஒருவரை நியமிப்பதா அல்லது இணக்கமாக செல்லும் ஒருவரை நியமிப்பதா என்பதை பொறுத்தே ராகுல் காந்தியினுடைய இறுதி முடிவு இருக்கும் என சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள் எல்லாமே தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரீஷ் சோடங்கர் ஒரு புதிய யோசனையை முன்வைத்துள்ளார். இந்த முறை நியமிக்கப்படக்கூடிய தலைவரை முழுமையாக செயல்பட விடுவதை விட அவரை தொடர்ந்து கண்காணிக்கவும் ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் 1 அல்லது 2 செயல் தலைவர்களை நியமிக்க வேண்டும் என்று KC வேணுகோபாலிடம் அவர் வலியுறுத்தி வருகிறார். இது குறித்து ராகுல் காந்தியிடம் கலந்து ஆலோசித்து முடிவு எடுப்பதாக வேணுகோபால் அவர்கள் தெரிவித்துள்ளார். பதவி பறிபோகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை தன்னுடைய அரசியல் எதிர்காலம் குறித்து ரகசிய திட்டம் ஒன்றையும் கையில் வைத்துள்ளதாக தெரிகிறது. தேர்தல் முடிவுகள் ஒருவேளை அவருக்கு சாதகமாக அமையாமல் அவர் தோல்வியை தழுவ நேரிட்டால் நேரடியாக திமுகவில் இணைந்து விடுவது குறித்து அவர் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மொத்தத்தில் தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக காங்கிரஸில் ஒரு மிகப்பெரிய சுத்திகரிப்பு படலமானது ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் காங்கிரஸ் இனி ஆளும் கட்சி அல்லது எதிர்க்கட்சி அந்தஸ்தில் தான் இருக்கும் என தமிழக காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியதுங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளிவர இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழகத்துக்கான தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரீஷ் சோடங்கர் டெல்லியில் செய்தியாளர்களிடம் கூறுவதாவது, தமிழகத்தில் இனி காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரம் அல்லது எதிர்க்கட்சி அந்தஸ்தில் தான் இருக்கும். இனி அதிகார மாற்றம் நிலையில் நாங்கள் இருக்க மாட்டோம். நடுநிலையாக அங்கம் வகிக்கக்கூடிய காலம் முடிந்துவிட்டது. மே 4க்கு பிறகு கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாக அமைப்புகளும் மாற்றியமைக்கப்படும். அதிமுக வலுவாக உள்ள தொகுதிகளில் எல்லாம் காங்கிரஸ் நேரடியாக போட்டியிட்டுள்ளது. ஏற்கனவே வென்ற இடங்களை தக்க வைத்ததோடு புதிய தொகுதிகளை கைப்பற்றுவதற்கும் காங்கிரஸ் தொண்டர்கள் கடுமையாக உழைத்து வருகின்றனர். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது நிலவி வரக்கூடிய இந்த பரபரப்பான தேர்தலுடைய முடிவுகளுக்காக காத்துட்ருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது நிறைய விஷயங்களானது வெளியாகிட்டு இருக்குங்க. இருந்தாலுமே கூட தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதல்வராவது உறுதி அப்படின்ற ஒரு செய்தியும் பரவிட்டு இருக்கு. ஸோ இது காங்கிரஸுக்கு புத்துயிர் கொடுப்பதாக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் இறங்குறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதற்காக கிராம அளவிலான கமிட்டிகள் மற்றும் பூத் கமிட்டிகளை பலப்படுத்தக்கூடிய பணிகள் ஏற்கனவே தொடங்கியாச்சு. ஸோ அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் மிக வலுவான போட்டியை தர திட்டமிட்டிருப்பதாகவும் தேர்தல் கமிட்டிகள் விஷயங்களை பரப்பியிருக்காங்க. ஸோ தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு எங்களுடைய உரிமைகளை முறைப்படி கேட்டு பெற்றப்போம். ஆட்சியில்
பங்கு இல்லைன்னா எதிர்க்கட்சி அப்படின்னு ஒரு தெளிவான முடிவை எடுத்தால் தான் தமிழகத்தில் காங்கிரஸ் அடுத்த கட்டத்துக்கு வளர்க்க முடியும் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காரு. திமுகவோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஆட்சியில் கிறிஷ் சோடங்கருடைய கருத்து சர்ச்சைக்குள்ளாக்கியிருக்கு. தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அளவில் வருத்தத்தையும் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணுங்க. சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவிற்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படி பார்க்கும் பொழுது கேரளாவில் காங்கிரஸும் அசாமில் மீண்டும் பாஜகவும் ஆட்சி கட்சிகளாக அமரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த எக்ஸிட் போல் சொல்லக்கூடிய இத்தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கள் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் திருவிழா கிட்டத்தட்ட முடிவை நெருங்கியிருக்குங்க. அங்கு பதிவான வாக்குகளை எண்ணி அடுத்த ஆட்சியாளர்கள் யார் என்பதை முடிவு செய்ய உச்சபட்ச நிகழ்வுகள் வரக்கூடிய மே 4ஆம் தேதி அன்னைக்கு நடைபெற இருக்கு. இந்த நிலையில் வெளியாகி இருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சராசரியானது. மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் வீழ்த்த பாஜக ஆட்சியாளராக உருவெடுக்கும் என கணித்திருக்காங்க. தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்றும் கேரளாவில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் தலைமையிலான கட்சி ஆட்சி அமைக்கப் போவதாகவும் தகவல்கள் எல்லாமே வெளியாகி இருக்குங்க. அதேபோல விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் கூறப்பட்டிருக்கு. 5 மாநில தேர்தல்கள் மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் மிக மிக போட்டித்தன்மை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த 2014ஆம் ஆண்டு முதலே மம்தா பானர்ஜியுடன் கோட்டையை உடைத்து ஆளுங்கட்சியாக உருவெடுக்க முயன்று வரக்கூடிய பாஜக 4 தேர்தல்களுக்கு பிறகு இந்த முறை இலக்கை எட்டும் என கணிக்கப்பட்டிருக்கு. 146 முதல் 175 தொகுதிகளை வென்று ஆளுங்கட்சியாக உருவெடுக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சராசரிகளை தெரிவித்திருக்காங்க. 2 கருத்து கணிப்பு நிறுவனங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ந்து 4வது முறையாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. 2016ஆம் ஆண்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது எம்எல்ஏக்கள் மட்டுமே இருந்த நிலையில் 2021ஆம் ஆண்டில் 77 இடங்களுக்கு முன்னேறியது. இந்த முறை வங்காளத்தில் வெற்றி பெறுவதற்காக பாஜக தன்னுடைய முழு பலத்தையும் பலப்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி மாநிலம் முழுவதும் பயணம் செய்து 20க்கும் மேற்பட்ட பேரணிகளை நடத்தி கோவில்களுக்கு சென்று வங்காளத்தினுடைய அடையாளமான ஜாமுரி அப்படின்ற சிற்றுண்டியை சுவைத்து பார்க்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா 15 நாட்களுக்கு முகாமிட்டிருந்தார். இதுபோக பாஜக தலைவர்கள் பெரிதும் நம்பியிருப்பது வாக்காளர் பட்டியல்களுடைய சிறப்பு தீவிர மறு ஆய்வு தாங்க. இதனால் வாக்காளர் பட்டியலில் இருந்து 91 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க, விலக்கப்பட்டிருக்காங்க. இது திரிணாமுல் காங்கிரஸை பாதிக்கும் அப்படின்னு பாஜக சொல்லியிருக்காங்க. மற்றொரு மாநிலம்னு பார்த்தீங்கன்னா அசாம் தாங்க. அசாமில் பாஜக தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் அப்படின்னு அனைத்து விதமான கருத்து கணிப்புகளுமே வெளியாகி இருக்காங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டினுடைய நிலவரம் என்ன அப்படின்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படி பார்க்கும் பொழுது 234 தொகுதிகளில் சராசரியாக 130 இடங்களை ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி கைப்பற்றி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதேபோல் பாஜக அடங்கிய அதிமுக தலைமையிலான கூட்டணி 65 இடங்களை பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.